Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? ஆக்சுவலாக உண்மையான விஷயம் அதுதாங்க. இன்னும் இவங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே இந்த கதறாங்க, ஒரு அவதூறை போட்டு அள்ளி தெளிக்கிறாங்க. அதாவது நீங்கள் பேசுகிறது அரசியல் விமர்சனம் வச்சா கூட பரவாயில்ல, பர்சனல் லைஃப்பெல்லாம் எடுத்துக்கிறது, தளபதி அவர்கள் குறித்து பர்சனலாக பேசுறது, அதுவும் அவதூறை கிளப்புறது, ஆதவர்ஜுன் அண்ணனை பற்றி பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது. இப்போ நாங்கள் உங்களை பற்றி பர்சனல் லைஃப்பெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பண்ண ஊழல்களை, நீங்கள் பண்ண இந்த திமுக குடும்பம் இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகங்களை மட்டும் பேசினாலே போதும், உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதை நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏண்டா இந்த கதறீங்க அப்படின்றது தான் தளபதி அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது தளபதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் திருப்பி தேர்தல் பரப்புரையை ஆரம்பிச்சிருக்காப்புல. அந்த காஞ்சிபுரத்தில் முழுக்க திமுக தாக்கப்பட்ட தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு, ஏன் காஞ்சிபுரத்தை சூஸ் பண்ணியிருக்காரு? ஏன்னா சேலம் தானே பேச்சு போயிட்டு இருந்துச்சு, ஏன் காஞ்சிபுரத்தை சூஸ் பண்ணியிருக்காரு? ஏன் வழக்கம் போல இந்த ரோட் ஷோ மாதிரி போவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏன் போகல? இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் தளபதி அவர்களின் தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லணும். இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடம், ஒரு ஹால் மாதிரி ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்த சுற்றி ஒரு ஏற்பாடுகள் பண்ணி, அதாவது வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது, இவ்வளோ பேர் மட்டும் தான் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த 2000 பேருக்கும் ஒரு QR கோட் அனுப்பி யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், குழந்தைங்களோட யாரும் வரவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட நீங்கள் வந்தீங்களா, ஏன்னா நாங்களே பார்த்தோம், குழந்தைங்களோட வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு ஆனந்த் அவர்கள் நீங்க கிளம்புங்க, குழந்தைய வேணா வீட்டில் விட்டுட்டு கூட வாங்க, குழந்தையோட வரக்கூடாது, ஏன்னா திரும்ப இன்னும் ஒரு இன்சிடென்ட் ஒன்றும் நடக்கவே கூடாது. அதாவது இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா நடந்து எங்க மேல பழி வந்துடும் அப்படி கிடையாது, இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடுகள் பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கே தெரியும் எதனால இந்த கரூர்ல நடந்துச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரும்ப அதை பத்தி பேச விரும்பல நம்ம. ஸோ இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மனித உயிர் இழப்பு அப்படின்றது நடக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்து பல ஏற்பாடுகளை செஞ்சு இப்ப இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தளபதி அவர்கள் ரீச் பண்ணியிருக்காரு. சும்மா பிளாஸ்ட் தான். சரி, வழக்கமா சனிக்கிழமை தானே சந்திப்பாப்புல, இப்போ ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுகவோட ஊழலை பத்தி எடுத்து பேச போறோம், திமுக மக்களுக்கு என்னென்ன துரோகங்கள்லாம் பண்ணியிருக்கு, மக்களை என்னெல்லாம் பண்ணி சுரண்டி இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். அதுல என்ன சனிக்கிழமை, அதுல என்ன ஞாயிற்றுக்கிழமை, போட்டு அடிச்சு விடு, என்னைக்கு பர்மிஷன் கிடைக்குதோ, என்னைக்கு ஏற்பாடு பண்றோமோ அன்னைக்கு போட்டு அடிச்சு விடு. அதாவது நம்ம பொது இடங்கள்ல கூடுறதுக்கு தான் காவல்துறை நமக்கு பர்மிஷன் தரணும் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு ஹாலுக்குள்ள நம்ம இத்தனை பேரோட பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு அதெல்லாம் தேவையே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தாவேகா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். முதல் விஷயம் தளபதி அவர்கள் பேசினது இந்த கொள்கை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை பத்தி பேசினாப்ல. அதாவது கொள்கை இல்லை நம்மள சொல்றாங்க இல்லையா, கொள்ளையடிக்கிறதையே கொள்கையா வச்சுக்கிட்டு அண்ணாவோட பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கொள்கையை மறந்துட்டு வெறும் கொள்ளையடிக்கிறத மட்டுமே கொள்கையா வச்சுட்டு இருக்க இவங்க நம்மள பார்த்து கொள்கை இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போடார்ல. இனிமேல் கொள்கை அப்படின்ற அந்த வார்த்தை எவனும் எடுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கோம், நம்மளோட கொள்கை என்ன, நம்மளோட கோட்பாடுகள் என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாத்தையும் தளபதி அவர்கள் அடிச்சு உடைச்சிட்டாப்புல. இவங்க சும்மா அந்த அவதூறு கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே கொள்கை. இனிமேல் எவனா ஒருத்தன் கொள்கைன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க, கொள்ளையடிக்கிறத கொள்கையை வச்சு நீ எங்களை பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கேட்கலாம். திரள் நிதி வாங்குறதே கொள்கையா வச்சுக்கிட்டு, திரள் நிதியில உடம்பு வளர்க்கறதே கொள்கையா வச்சுக்கிட்டு எங்களை கொள்கை இல்லைன்னு கேட்கிறியாடான்னு சொல்லிட்டு தாராளமா அடிச்சு உடைக்கலாம். அப்படி ஒரு வேலையை தளபதி அவர்கள் பண்ணிட்டு போயிருக்காப்ல. கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா. எப்படி நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய
ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இனிமேல் எவனா ஒருத்தன் கொள்கைன்னு பேசான்னு வச்சுக்கோங்க, கொள்ளையடிக்கிறத கொள்கையை வச்சு நீ வந்து எங்களை பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த பவள விழா பாப்பா ஒன்று தெரியுமா, அந்த தளபதி ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், பார்த்துருந்தீங்களா? அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கும்பல் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரையோ விட்டெல்லாம் பேச வச்சாங்க. கடைசியில் மன்சூர் அலிகானுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டு பேச வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எதுக்கு? இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தான் இவ்வளோ மேட்ரு வந்திருக்கு. அது தளபதி அவர்கள் என்ன ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க, மேடையிலே பேசுகிற பாடுறான்னு. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து இப்படி கையை வச்சாரு பாத்தீங்களா, அங்கேயே ஒட்டுமொத்த பேரும் காலி. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். சரி, அட்லீஸ்ட் இதோடையாவது நிறுத்திக்கிட்டு அடுத்த வேலையை பாப்பாப்புல, சரி முடிச்சுட்டு போதும், போய் மக்கள் எல்லாம் போய் வேலையை பாருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்னு சொல்லிட்டு போவாருன்னு பார்த்தா பட்டுன்னு மணல் கொள்ளைக்கு வந்துட்டாப்புல மனுஷன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மிதான் இல்ல? ஏங்க 4,730 கோடி. எப்படி கோடி? 4,730 ரூபாய் இல்ல, 30 கோடி. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி இந்த மணல் கொள்ளையில மட்டுமே ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, போய் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கப்போ, எல்லாம் ஈடி எடுத்து போட்டு வச்சிருக்கு. நீங்க பண்ண மொத்த விஷயத்தையும் ஈடி எடுத்து உள்ள போட்டு வச்சிருக்கு, போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஒண்ணு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இதுக்கு எவனும் எந்த வார்த்தையும் பேசுவாங்க. நல்லா பாருங்க, நீங்க இப்ப தளபதி பேசினதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்த பேரும் கதறுவாங்க, பயங்கரமா கதறுவாங்க. சரியா? உங்கூட்டு கதறல் எங்கூட்டு கதறல அப்படி கதறுவாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? எவ்வளவு கதறினாலும் சரி, இந்த 4,730 கோடிக்கான மணல் கொள்ளையை பத்தி மட்டும் எவனும் பேச மாட்டான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்ல இப்படி எல்லாம் ஒரு கொள்ளை அடிச்சு சொத்து சேர்த்து வச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி 2.5 மடங்கு வளர்ச்சின்னு சொல்றது, இந்த ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு வாடகை வாய்களை விட்டு பேச வைக்கிறது, இதுல திராவிடம் 2.0 வேற வரப்போதாம 2026ல. அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள். அதே மாதிரி தளபதி அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தால் இல்லை, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு, ஒரு நிரந்தரமாக வேலை, ஒரு மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் இருக்கணும். கார் கண்டிப்பாக அவங்களோட கனவாக இருக்கலாம், அதுவும் வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி தரணும். அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் தாண்டி ஒரு 3 விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில் தரம் இருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நோயாளிகளை படுக்க வைக்கிறதுக்கு பெட் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரியோட நிலைமை இருக்குது. அவ்வளோ நிலைமையில் இருக்குது அரசு ஆஸ்பத்திரி. அதோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னது உண்மையிலே, அதாவது நம்ம நாடு வளரணும் அப்படின்னாக்கா நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள், அந்த மக்கள் போற இடம் அரசு மருத்துவமனை. அந்த மருத்துவமனை ரொம்ப தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. 2வது பெண்கள் பாதுகாப்பு, அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த 4.5 வருஷத்திலேயே பீகாரை தாண்டி போயிடும், உத்தரப்பிரதேசத்தை தாண்டி போயிடும். அந்த அளவுக்கு இங்க வந்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வளவு அதிகமா போயிட்டு இருக்குது. அதை உண்மையிலே உறுதி செய்யணும். ஒரு நல்ல ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். அதை இவங்க பண்ணல அப்படின்னு சொல்ல வராரு. 3வது சட்ட ஒழுங்கு. அதாவது இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இன்னும் எவனை வேணா போய் மிரட்டுறது, சிக்கன் ரைஸ் கேட்டு போய் பாக்ஸிங் பண்றது, பேட்டரியில தூக்கி போட்டு அமக்கலம் பண்றது திமுக காரங்க பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாம சட்ட ஒழுங்கா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 இருந்தாலே போதும், அந்த நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் இங்க சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள்
எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். இல்லை ஆக்சுவலாக இதுதான் உண்மையும் கூட. இப்போ வந்து இந்த ஊப்பிக்கெல்லாம் பேசுவாங்க என்னன்னா, இவர் வந்தால் அப்படியே வீடு கொடுத்துருவாரா, இவர் வந்தால் மோட்டார் சைக்கிள் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாருங்களேன். அங்கெல்லாம் இன்றைக்கும் ஜெர்மனி எடுத்துக்கோங்க, நெதர்லாந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நெதர்லாண்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். ஆக்சுவலாக அங்கெல்லாம் 70 வயசுள்ள ஆள் 40 வயசுக்கார மாதிரி தான் இருப்பான். அங்கெல்லாம் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ, அது டிக்கெட்லாம் கிடையாது, பஸ்ஸுக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீ. இங்கே வந்து மகளிருக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓசியில் தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறது, அங்கே அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ பஸ் எல்லாருக்கும் சரியா. ஆனால் ஒரு வீட்லையும் ஒரு சைக்கிள் இருக்கணும், நீ சைக்கிளை தான் பயன்படுத்தணும் பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பொல்யூஷன் குறையிறது மட்டும் இல்லாமல் நோய் இல்லாமல் மக்கள் வாழறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஆனால் டாஸ்மார்க்கில் லாபம் சம்பாதிக்கிறவன் மக்கள் நோய் இல்லாமல் வாழறதை பற்றி யோசிப்போனா? யோசிச்சு பாருங்க. அப்போ நெதர்லாந்து எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி உலக நாடுகளோட நம்ம தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு தலைவர் தான் நமக்கு வேணும். இதுதான் ஒரு காரணம் ஏன் தளபதி விஜய் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அதாவது சும்மா பேருக்கு ஒரு 500க்கு மேலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் தாங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ கூட ஜோகர் பாபு ரீசெண்டாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கேட்கும் போது அப்படியே நாங்கள் உனக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி என்ன வாக்குறுதி நம்ம கொடுத்தோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறோமோ, எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் செய்வோன்றதா தளபதி அவர்கள் இங்கே ஆணித்தரமாக சொல்லியிருக்காப்புல. இதுதான் தளபதி அவர்கள் வரணும், 2026 தளபதி அவர்கள் தான் ஆட்சியில் உட்காரணும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை உலக தரத்துக்கு கொண்டு போறது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன முடியுமோ, மக்களுக்கு என்னென்னலாம் பாசிபிளோ அதை மட்டும் தான் சொல்லணும். முடியாத விஷயத்தை எங்களால் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீமான் லூசு பைய சொல்லுவான் பார்த்தீங்களா, அதாவது கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நாங்கள் போருக்கு போகிறோம்டா, ஒரு படையை தயார் பண்ணுறா, உருவாக்கி நாங்கள் போய் டிஷும் சுட போகிறோம்டா லூஸ் தனமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. எது பாசிபிளோ அதை தான் பேசணும். பாசிபிள் இல்லாத சொல்லி மக்களை ஏமாற்றி அதன் மூலியமா ஓட்டு வாங்குற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதியாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாப்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இந்த தற்குறி அப்படின்ற வார்த்தைகள் அப்படி அதிகமாக போயிட்டு இருக்கு. அதாவது தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய எல்லாரையும் தற்குறின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன கேட்குறேன்னா, ஏன்டா தற்குறின்னு சொல்றியே, இந்த தற்குறிகள் தானடா போன எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அப்போ இவங்க தற்குறின்னு தெரியலையா? இவங்க தற்குறியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றீங்கன்னா அப்ப நீங்க யாரா அப்படின்னு நீயும் ஒரு தற்குறி தாண்டான்னு சொல்லாம சொல்லியிருக்காப்ல தளபதி. இனி எவனையும் தற்குறிலாம் சொல்ல முடியாது. தற்குறிக்கு அர்த்தமே வேற. அதுவே தெரியாத தற்குறிகள் தான் வந்து எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது என்னப்பா அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். இதை தாண்டி இன்னும் பல சம்பவங்கள் இந்த காஞ்சிபுரம் மண்ணில் பண்ணி விட்டாப்புல. இது எல்லாத்தை விட நான் ரொம்ப பெருசாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தளபதி அவர்களிட்ட பிடிச்ச விஷயமே, அவர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார்னா அது அப்படியே ஃபயர் ஆகுது, ஃபுல்லாக பரவுது, மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்படுது. ஆரம்பத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொல்லி டிவிகே டிஎம்கேன்னு அவர் சொன்னவர் ஒரு 2-3 கூட்டங்களில் பேசியிருப்பாப்புல. இந்த காஞ்சிபுரம் மண்ணில் அதை பற்றி பேசவே கிடையாது. நான் எப்பவும் வழக்கமாக ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் சொல்லுங்கன்றாங்க, மக்கள் அதை சொல்கிறாங்க. அப்போ தளபதி அவர்கள் பேசுறது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்குன்றத பாத்துக்கோங்க. நன்றி. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட். ஒன்னு இன்னொன்னு. இதை நாங்கள் மட்டும் சொல்லணும் கிடையாது. அண்ணன் திரள்நிதி செந்தமிழ் இருக்கார் இல்லையா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு கொடுக்குறீங்கல்ல கவரேஜ், அந்த கவரேஜில் கொஞ்சம் பாதி எனக்கு கொடுங்க போதும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் கவரேஜ் இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு நியூஸ் சேனல் கவர் பண்ணுறது என்ன, அவர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு, இந்த சாலை வழியாக வராரு, அவரோட டயரில் காற்று இவ்வளோ தான் இருக்குன்னு இந்த நியூஸ் மீடியாக்கள் போடுறது இருக்கு இல்லையா. தளபதி அவர்களை கூர்ந்து கவனிக்குது. காரணம் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை பேசினாரா அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு காரணம்னு சொல்ல வரேன். ஏன்னா மற்றவங்களாம்
இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு விழாவை நடத்தி அந்த விழாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த நியூஸ் சேனல் இவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட்டை கொடுத்து, அதுக்கப்புறம் கரூரில் ஒரு பயங்கரமான சம்பவம், 1 லட்சம் சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளில நின்று தமிழ்நாட்டை தலகுனியை விட மாட்டோம் அப்படின்லாம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க ஒரு விழா நடத்துறதையே வந்து ப்ரமோஷன் பண்ணி தான் மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆனால் தளபதி அவர்கள் எப்படா வெளில வர போறாருன்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க தளபதி அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்னன்னு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாரு அப்படின்னாக்கா, இலங்கை அதிபர் ஓடி போய் கச்சத்தீவில் நிற்கிறாருனாக்கா யோசிச்சு பாருங்க நீங்க, அப்போ இவரோட மாஸ் என்ன அப்படின்ட்டு. அப்போ இந்த அளவுக்கு இவர் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாருன்னா இவரை வெளியில வரவிடாம பண்ணத்தானே பார்ப்பாங்க, அதுதானே பண்றாங்க. இப்போ பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இல்ல உண்மையிலேயே தளபதி அவர்கள் வந்து என்னடா ஏன் வெளியில வந்து மக்களோட மக்களா நின்று மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா அது தேவையே இல்லை. இப்போ நீங்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் உள்ள இருந்து அனுப்பி விட்டவன், எவன் வந்து இந்த கூலிப்படை எதுவுமே தெரியாம கூட்டத்தில் நின்று நம்ம மக்களுக்கு ஏதோ ஒன்று ஆவறது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை போட்டு நான் பேசுறேன், அதுவே மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். வேண்டா தளபதி அவர்கள் வீட்டுல இருந்து காலையில கிளம்பிட்டார், இந்த கலர் சட்டை இந்த கலர் பேண்ட்னு பேசுற மீடியாக்கள் அப்ப இதெல்லாம் எடுத்து போடாம இருப்பாங்களா, இல்ல மக்கள் மத்தியில் இது ஒரு பேச்சு பொருளா ஆகாம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஊப்பிக்கள் கதற போறாங்க பாருங்க, ஒரு வாரத்துக்கு கதறுவாங்க, அடுத்த வாரம் தளபதி பண்ற போற சம்பவம் வரைக்கும் கதற போறாங்க அப்படின்னாக்கா அப்ப இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது தளபதி அவர்கள் வெளியில வரணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜை போட்டே தாராளமா பேசிட்டு போலாம் தான் நானும் சொல்லுவேன். சும்மா பிளாஸ்ட் தான். அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தளபதி அவர்கள் இப்போ காஞ்சிபுரத்தில் இந்த மக்களை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னாக்கா மக்கள் பிரச்சனையை அங்கே பேசியிருக்காரு. அதாவது அவருக்கு பர்சனலாக இந்த கரூர் விவகாரம் குறித்து அவருக்கு என்னென்ன ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்கன்றத பற்றி இது வரைக்கும் அவர் பேசலை. ஆனால் ஆதவர்ஜனா கூட பேசினாரே தவிர தளபதி இப்போ வரைக்கும் கரூரை பற்றி வாயே திறக்காமல் இருக்காப்புல. ஏன்னா என்னோட பர்சனல் பேசுறதுக்கு நான் இங்கே வரல, நான் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வரல, மக்களுக்காக வந்திருக்கேன்னு மணல் கொள்ளையிலேருந்து எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் போடுறதுக்கு அவர் போடுற அந்த எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது சாதாரணமாக மக்களோட வரி பணத்தில் ஒரு ஸ்டேஜை போட்டு பேசிடலாம், பிரச்சனை கிடையாது. தன்னோட சொந்த காசை தான் சம்பாதிச்ச சொந்த காசை ஒருத்தர் செலவு பண்றதுன்றது எதுக்காகன்னு மக்கள் யோசிக்கணும் முதல்ல. அதாவது இன்னைக்கு மக்கள் நல்லா இல்லை, அதுதான் உண்மை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பா சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தாத்தாங்கெல்லாம் வந்து வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டு நமக்கு வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரம். நம்ம அப்பாங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு இந்த கொள்ளக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இது இப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா நாடு சுடுகாடாக தான் மாறும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த சமயத்தில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறத விட்டுட்டு மக்களுக்காக கை காசை போட்டு செலவு பண்றாப்ல. அந்த ஸ்டேஜ் அந்த ஏரியாவை ஃபுல்லா வந்து அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று அடிச்சதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கு எவ்வளவு பேரோட உழைப்புகள், இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் நல்லா இருக்கணும்னு மக்கள் நலன் கருதி தான் வராரு அவருங்க. எங்களுக்கே உண்மையிலேயே சொல்லணும்னா அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், ஜனநாயகன் அவரோட கடைசி படம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு விஷயம் கூட வெளியில கசிஞ்சது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா தளபதி இனிமேல் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் மக்கள் நல்லதுக்காக வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மனசில் வச்சு தயவு செஞ்சு சொல்கிற, திரும்பவும் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓட்டுக்கு பணத்தை வாங்க, தவறே கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக இந்த மாஸ்க்ல ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 440 கோடியை வந்து எல்லாத்தையும் எடுத்து பிரித்து கொடுப்பாங்க ஓட்டுக்கு பணமாக. அது யாரோட பணம்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பண்ணி கொள்ளையடிச்ச பணத்தை தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது உங்களோட பணத்தை எடுத்து திருப்பி உங்களுக்கே கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்களை போடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் உண்மையிலேயே உலகமே நம்ம தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும், தமிழ்நாடு உலக தரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கணும்னா ஒரு 4 ஊர் போனவங்க 4 விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம முதல்வர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி எல்லாம் போனாப்புல போயிட்டு நல்லா கச்சிதமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இங்கே வந்தாப்புல வந்துட்டு நாங்கள் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரும் வரல. சும்மா பேருக்கு நானும் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களெல்லாம் தவிர்த்துட்டு யார் வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றத மட்டும் மக்கள் மைண்டில் வைக்கணும். அது சரி, அவங்களுக்கு இன்னைக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குது, நாம போய் இந்த முதலீட்டாளர்கள் உள்ளே கொண்டு வரணும்ட்டு அவங்க போனாங்களா, அப்படியே போட்டோ கிட்ட எடுத்தாங்களா, நம்ம வரி பணத்தில் சுற்றி பார்த்தாங்களா, வந்தாங்களா ஜாலியாக, அவ்வளோதான். அது போதும் அவங்களுக்கு. இந்த கொள்ளை கும்பலை 2026 அடையாளமே தெரியாமல் மக்கள் வந்து அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லி பண்ணானே. ஸோ உண்மையிலேயே தளபதி அவர்கள் இந்த 2026 மக்கள் சக்தியோட வரலாறு படைக்காத ஒரு வெற்றியை பெறுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன ஒன்று, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு வருத்தம், கடைசியில் தளபதி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் திரள்நிதி சீமானை பற்றி பேசாமலே போயிட்டாப்புல. ஏன்னா கடலை
மாநாடு அது இது என்னமோ பயாஸ்கோப்பெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் எதுவுமே பேசாமல் கடைசியில் போயிட்டாப்புல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாப்புல, அது நோட் பண்ணீங்களா எல்லாரும்? எம்ஜிஆர் வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க பல பேர். கடைசியில் அந்த கூத்தாடி கூட தான் போய் எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. இவரெல்லாம் ஒரு இது வருவாப்புல, அதுக்கு அடுத்தலாம் வரமாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சரியா? ஆனால் திரும்பவும் அவர்கிட்ட சொன்னவனே போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு யாரை சொன்னார்னா இந்த திருநிதி சாமானை தான் சொல்லியிருக்காப்புல. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, 2வது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். தளபதி அவர்களை இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இழிவாக பேசுறாங்களோ நாளைக்கு இதே வாய்கள் தளபதியை வந்து புகழ்ந்து பேசுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது கூடிய விரைவில் நடக்க போகுது பாருங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.